சாசன் தியானம் பற்றி தான். என்னடா இவன் சாசன் தியானத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. அதில் அவ்வளவு அற்புதங்களும் மகத்துவங்களும் இருக்கு. அதனால தான் நான் அதை பற்றி அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னொன்று, ஜப்பானுடைய புத்தகங்களை நீங்கள் எது எடுத்துக்கிட்டிங்கனாலும் இதை கடந்து தான் நீங்கள் போய் ஆகணும். வேற வழியே கிடையாது உங்களுக்கு. நீங்கள் எல்லாருமே ஆஃபீஸில் கோபம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு, டென்ஷன் ஆகிறதுக்கு, பதட்டம் ஆகிறதுக்கு. இதையெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். தலைப்பு பார்த்தீங்கன்னா, மெதுவாக சுவாசியுங்கள். உணவு இடைவேளையின் போது நாற்காலியில் அமர்ந்தபடி செய்யப்படக்கூடிய ஒரு 5 நிமிட சாசன் பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். நம்ம எல்லாருமே ஆஃபீஸில் போகிறோம், நமக்குன்னு ஒரு டெஸ்க் கொடுத்துருப்பாங்க. அந்த டெஸ்க் பக்கத்தில் நமக்குன்னு ஒரு நாற்காலி இருக்கும். அந்த நாற்காலியில் நம்ம உட்காருவோம். அந்த உட்கார்ற மெத்தட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சாஞ்ச மேனிக்கு தான் இருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். இது நம்மளுடைய சுவாசத்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. நமக்கு கோபம் வர்றதுக்கு முக்கியமான காரணமாகவும் அதுதான் இருக்குது. ஸோ அது இன்னைக்கு சரிப்படுத்துறதுக்கு தான் இந்த தகவல். அது நம்மளை கோவப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்மளை டயர்டாகவும் ஆக்கிரும். ஏன்னா அந்த உக்கார்ற முறை உடம்பை ரொம்ப சோர்வடையத்துக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய சுவாசத்தையும் நம்மளோட மனத்தையும் ஒன்றா இணைக்கிறது தான் சாசன் தியானத்தினுடைய அடிப்படை. ஓகேங்களா? முதல்ல நம்ம உக்காந்துக்கும் போது நம்மளுடைய கழுத்தையும் முதுகுத்தண்டோட அடிப்பகுதியும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். அதை உறுதிப்படுத்திக்கணும். நம்ம எல்லாரும் சொல்ல நிமிந்து உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிமிந்து தலையை நேராக வச்சு உக்காந்துக்கணும். இப்போ நம்ம ஒரு பதட்டமாக இருக்கிற நேரத்தில் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம கிட்டத்தட்ட 6 அல்லது 7, 8 தடவை மூச்சு விடுறோம். இந்த 7, 8 தடவை மூச்சு விடுறத மட்டும் ஒரு நிமிஷத்துக்கு 3, 4 இதுக்குள்ள நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுடைய கோபம், பதட்டம் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகிடும். ஒன்றுமே கஷ்டம் இல்லையா? மூச்சு நெஞ்சு நிமித்தி ஃபுல்லாக உள்ள இழு, அப்புறம் வெளிவிட ஆரம்பிச்சிடும். இதைத்தான் நிறைய சினிமாக்கள்ல, காமெடிகள்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. நீங்க பார்த்துருக்கலாம், கேட்டிருக்கலாம். கோவப்படும் போது மூச்சு விட்றா, மெதுவா இழு, மெதுவா விடு அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது இந்த முறை தான். இதனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, புத்துணர்ச்சி ஆகுது. இன்னொன்று, நம்ம பதட்டம், கோபம் எல்லாம் கம்மியாயிரும். நம்மளோட மூளைக்கும் நம்மளோட மனதுக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் தேவை கிடையாது. ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் கூட நீங்கள் பண்ணலாம். இன்னொன்று, இதுக்கு ரொம்ப டெடிக்கேட்டடெல்லாம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் உட்காந்த இடத்துல இருந்தே இதை தாராளமாக பண்ணலாம்.